ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக அவங்க அணிக்கு எதிராக நான் விளையாடுறதுக்கு காத்துட்ருக்கேன். ஏஷியா கப்பு கண்டிப்பாக இந்திய அணி தான் வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியோட நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், கேப்டன் சொல்லாங்க ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏஷியா கப் குறித்தும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்தெல்லாம் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜோஸ் பட்லர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெக்கார்ட் படித்தோம், 300 ரன் மேலே அடிச்சுது. அது நாங்கள் பெருசாக சாதனையாக நினைக்கல. கண்டிப்பாக இந்தியா போன்ற அணியை நாங்கள் வீழ்த்தணும். இந்திய அணி உண்மையாக நல்ல தரமான அணியாக இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான தொடருக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஃபுல் டீம் போயிட்டு கண்டிப்பாக இந்தியா போன்ற ஒரு பெரிய அணி அடித்தா அதை விட எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் ஐபிஎல் மூலிமா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பிளேயரும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க, T20 நம்பர் 1 டீம் அவங்க தான். நம்பர் 1 பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர் எல்லாமே அவங்க அணியில் தான் இருக்காங்க. அது போன்ற ஒரு டீமை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்தோம்னு நினைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி தாங்க ஏஷியா கப்பு வெல்லும். பாகிஸ்தான் எதிரான கை அவங்க 2 பேரும் கொடுக்காது, அவங்களோட பர்சனல், அவங்களுக்கு நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல நான் எதுவும் விரும்பலை. இருந்தாலும் இந்த முறை ஏஷியா கப் இந்தியா தாங்க வெல்லும். ஏன்னா அந்தளவுக்கு வெல்றதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சூப்பராக பேசிட்டாரு. அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணாது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில். ஆனால் அது அவங்களோட பர்சனல், அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க, அது எந்த ஒரு பிளேயரும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் ஒரு கிரிக்கெட், ஒரு ஜென்டில்மேன். பாகிஸ்தான் இந்தியா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சில பல சண்டைகள் போயிட்டுருக்கு. அத்தனை கிரிக்கெட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்திய அணி சாமியான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. எங்களை யார் தாக்குதல்லாம் பண்ணிங்க, உங்களை வெற்றி பெற்றோம், உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை, கை கூட கொடுக்காம சூரியகுமார் யாதவ், சிவன் துபே எல்லாம் மேட்ச் முடிச்சு உடனே போயிட்டாங்க 6 அடிச்சோடனே. கண்டிப்பாக அடுத்து மீண்டும் வருதுங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, யாரும் எதிர்பார்க்காது. 21 மீண்டும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மோதுறாங்க. சூப்பர் 4 சுற்று. அந்த கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குங்க. இத்தினி தாக்குதல், இத்தினி எதிர்ப்பெல்லாம் தாண்டி ஒரு மேட்ச் நடந்துச்சு. மீண்டும் அது ஒன்றும் கான்ட்ரவர்சியாகி, கை கொடுக்காதெல்லாம் ஒன்றும் கான்ட்ரவர்சியாகி மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி 21 மோதுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஏல சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதுறாங்க. இதில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சா ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷுக்கு குவாலிஃபைட் ஆகிடும். ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிடும். இதுதான் ஒரு ஷெடியூல் மாரி வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டி யார், இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் போது யார் வெற்றி பெறுவாங்க, ஏஷியா கப் யார் வின் பண்ணுவாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.